ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைட் எப்படி ஈஸியான முறையில் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சின்ன சின்ன பொருட்கள் தான். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் தேவை. எதனா வேஸ்ட் நியூஸ் பேப்பர் இருந்தால் அது எடுத்துக்கோங்க. அப்புறம் சீசர், அப்புறம் ஒரு 3 ரூபாய் தையல் நூல், அப்புறமா டேப், அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற 4 தென்னங்குச்சி. நம்ம இந்த பேப்பர் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இதை இப்படி முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இது போல் நம்ம கரெக்டாக மடிச்சுக்கிட்டு அதை நம்ம சிசர் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பார்ட்ஸை எதுக்கும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இன்னொரு செக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கைட் ஷேப் கிடச்சிச்சு. அடுத்த ஸ்டெப் இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். தென்னங்குச்சி எடுத்தோம்ல, அதில் ஈக்குவலாக இருக்கிற 2 தென்னங்குச்சி கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா லாங்காக இருக்கணும். அந்தமாரி நம்ம இந்த தென்னங்குச்சி 2 எடுத்தோம்ல, அது இந்த பட்டத்துக்கு கரெக்டாக இந்த சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அடுத்தது என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சிடல முன்னாடி நூல், அதை எடுத்து இதுமாரி பட்டத்தில் இப்படி அந்த தென்னங்குச்சியில் இப்படி வச்சு இப்படி சுற்றிக்கணும். அப்புறம் கொஞ்சம் டேப் எடுத்துகிட்டு சுற்றிட்டோன்னே இப்படி போத் எண்ட்ஸ்லையுமே நம்ம இப்படி பண்ணிடலாம். அதான் அந்த நூல் அவிழ்ந்து வராது. ஓகே, அதை வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. டேப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த டேப் எல்லாமே இங்கே இப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணி இங்கே ஒரு டேப், அப்புறம் இங்கே ஒன்று, இன்னும் கொஞ்சம் கூட அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் இன்னொரு டேப் வேணும்னா வச்சுக்கலாம். எதுக்கு நான் வச்சுக்கிறேன், திடீர்னு வானத்தில் பறந்துட்டுருக்கு சொல்ல பெஞ்சிக்கும், அதனால தான். இங்கே ஒரு டேப் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரியே இப்படி பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு டபுள் ஸ்ட்ராங் கிடைக்கும். பட்டத்தில் ஒரு குச்சி வைக்கிறதுக்கு நம்ம இந்தமாதிரி 2 குச்சி வச்சா பட்டம் எவ்வளோ காற்று வச்சாலும் நல்லா தாங்கி பறக்கும். லாஸ்ட் எண்டில் இப்படி நல்லா இப்படி சுற்றிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் டேப் எடுத்து நம்ம இங்கே லாஸ்ட்டில் பண்ணல, இந்த எண்டு சுற்றணும்ல, அந்த இடத்துல இப்படி சுற்றிக்கணும், அவுறாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இதை அப்படியே இப்படி எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே ஒரு வில் பார்த்துருக்கீங்களா, வில் மாதிரி எடுத்துன்னு வரணும். எதுவும் ஒரு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சரியாக வரலன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அது இவ்வளோ கரெக்டாக இவ்வளோ சைஸ் இருக்குது. இவ்வளோ சைஸ் நம்ம கரெக்டாக டைட்டாக சுற்றிக்கணுங்க. அவ்வளவே கூடாது. அந்தளவு நல்லா எவ்வளோ முடியுமோ நூல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுற்றிக்கணும். சுற்றுறது பாருங்கள்.
நல்லா என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுற்றுறேன் டைட்டாக. அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் டேப் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு மாதிரியே. அப்புறம் இங்கேயும் சுற்றி ஒரு அதே மாதிரி டேப் பண்ணிடுறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த பட்டத்தோட அந்த வில் ஷேப் கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம சுற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி நம்ம பண்ணுறதுனால அந்த வில் ஷேப் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குது. கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது சார். அப்புறம் வந்து இந்த ஆர்க் மாதிரி வந்துச்சுல்ல, இதை கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு டேப் பண்ணிடலாம். கவனமாக டேப் பண்ணணும். டேப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பெரிய பீஸ் டேப் எடுத்துட்டு இங்கே டேப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு பீஸ் டேப் எடுத்துட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. பட்டத்தோட உடல் பகுதி கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம வால், அந்த பட்டத்தோட வாலும் அப்புறம் அந்த கையில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் எடுத்துக்கலாம் வாலுக்கு. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 6 பீஸ் எடுத்துக்கோங்க. சைடில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு, அது வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் யூஸிங் டேப். இப்படி ஒரு டேப் வச்சுட்டு இப்படி நம்ம பண்ணிடலாம். ஒரு பின்னாடி திருப்பி இங்கே ஒரு டேப் வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து இங்கே ஒரு டேப் போட்டிடலாம். அப்படியே திருப்பி இங்கே ஒரு பீஸ் ஆஃப் டேப் போட்டிடலாம். திரும்ப இப்படி எடுத்து இன்னொரு பீஸ் எடுத்து இப்படி வச்சு இன்னொரு பீஸ் ஆஃப் டேப்பை இங்கே ஓட்டிடலாம். அப்படியே திரும்பவும் திருப்பி இந்த பீஸ் ஆஃப் டேப்பை இங்கே ஓட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வால் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பர் பார்ட்டு பர் சைடு வந்து நம்ம 3 ஓட்டலாம் போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்படி வச்சுக்கோங்க. பீஸ் ஆஃப் டேப் எடுத்து 3த்தையும் சேர்ந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்த பார்ட்டு திரும்பவும் அடுத்த சைடு திருப்பி அதேமாரி அந்த 3த்தையும் இப்படி வச்சு இன்னொரு பீஸ் ஆஃப் டேப் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு பீஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். எடுத்து நம்ம இந்த பட்டத்தில் இப்படி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி வச்சிடலாம் நம்ம. அப்புறம் நம்ம அந்த வால் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சு வால் ரெடி பண்ணோம்ல, அது வந்து இப்படி எடுத்து நல்லா ஓட்டணும். நல்லா ஓட்டணும். வால் ரொம்ப முக்கியம், அறந்துடாமல். வால் தான் பட்டத்துக்கு நல்லா வழிகாட்டும். நல்லா இப்படி ஒட்டிட்டோம்னா கிழியாது.
நம்ம மேக்ஸிமம் நம்ம பட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம நூல் மட்டும் இதில் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அது ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து இந்த தையல் தேய்ப்பாங்கள்ல ஒரு சின்ன ஊசி, அது மட்டும் இருந்தால் போதும். ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம அந்த நூலை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 4 ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஹோல் வந்து இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக போடணும். இந்த டேப் அதுக்காக தான் நம்ம அங்கே பண்ணதே. இல்லை பேப்பராக இருந்தால் நான் கிழிஞ்சிட்ருக்கோம். அந்த டேப் பண்ண இடத்துல கேர்ஃபுல்லாக நம்ம 4 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நூலை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பீஸ் ஆஃப் நூலை எடுத்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க போதும், ரொம்ப லாங்காக தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஹோலில், ரைட் சைடு அப்பர் ஹோலில் இப்படி அந்த ஃபஸ்ட்டு நூலை எப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். அப்புறம் இப்படி பின்னாடி திருப்பி அந்த லெஃப்ட் சைடு ஹோலில் இப்படி விட்டு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி விட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹோலில் விடணும் இந்த நூலை. அப்புறம் வந்து நம்ம இந்த ஹோலில் வெளியே எடுத்து இந்த ஹோலில் விடலாம். விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பீஸ் ஆஃப் நூல் எடுத்தோம்ல, அது இப்போ நம்ம 4 ஹோல்ஸ்லையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக அது தேவையில்லாததான் இப்படி கையால் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் நம்ம இருக்கிற இந்த 2 நூலையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நாட்டு ஒன்று போட்டுக்கலாம். இப்படி நம்ம போட்டுடலாம். 2-3 நாட் ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். நம்ம பட்டம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். கரெக்டாக நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி பிடிச்சி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நூலை. இப்போ நம்ம இந்த நூலை தான் நம்ம பட்டம் இடத்துக்கு எந்த நூல் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த நூலை கரெக்டாக சென்டராக இந்த சென்டரை பார்த்துக்கோங்க. 2 சென்டரையும் கரெக்டாக அங்கே நாட் போடுங்க. நீங்கள் தள்ளி இப்படி போடுறதோ இல்லை இப்படி போடுறதோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக பட்டம் பறக்காது, மிஸ்பேலன்ஸ் ஆகிடும், கீழே விழுந்துடும், பறக்கவே பறக்காது. நாட் போடுறத கவனமாக பாருங்கள். நீங்கள் எந்த நூலில் விட போகிறீங்களோ அந்த நூலை எடுத்து கரெக்டாக அந்த சென்டர் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டராக அந்த பேலன்ஸ்டாக உங்களுக்கே தெரியும். அது கண்டிப்பாக பார்த்தோன்னே தெரியும். உங்கள் பட்டத்தை நீங்கள் ரெடி பண்ணிட்டோன்னே பார்த்தாலே தெரியும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இப்போ பட்டை செஞ்சுருக்கோம். அவ்வளோ நம்மளுக்கு காஸ்ட்டே இல்லை. ஒரு டேப்பு வாங்கியிருக்கோம். ஏற்கனவே உங்கள் வீட்டில் டேப் இருந்தால் அதுவும் காசு செலவே இல்லை. நியூஸ் பேப்பர் தான். நம்ம எந்த விதமான கிராஃப்ட் பேப்பரோ எதுவுமே நம்ம இதில் யூஸ் பண்ணல. கைட் பேப்பரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. வெறும் நியூஸ் பேப்பர் வச்சு தான் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வந்து நம்ம வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டம் கண்டிப்பாக நல்லாவே பறக்குங்க, சூப்பராக பறக்கும். இந்த மெத்தட் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா கரெக்டாக இந்த லாஸ்ட்டில் இந்த நாட் போடுறது ரொம்ப முக்கியம். வால் நீட்டாக வச்சுருக்கோம், அதுவும் ரொம்ப முக்கியம். வால் நீட்டாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் டேப் பயன்படுத்தி பாருங்கள். அது வெயிட் ஏறாது, பட்டம் நல்லா பறக்கும். இந்த நாட் மட்டும் கவனமாக போட்டுக்கோங்க. நீங்கள் நாட் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு நாட் தப்பாக வேறு எங்கன்னா கோணையாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பட்டம் வந்து பறக்கவே பறக்காது.
கரெக்டாக அப்படி போட்டு இப்படி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதோ நம்ம பட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். எதுக்கும் நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன். எவ்வளோ லென்த்து இருக்கு பாருங்கள். இந்த வால் இவ்வளோ லென்த்து இருந்தால் போதும். இன்னும் கூட லென்த்தாக வச்சுக்கலாம். நம்ம பட்டை ரொம்ப அழகாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இதேமாரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பட்டை சூப்பராக பறக்கும். இந்த லீவில் அழகாக நீங்கள் வந்து வெளியே போயிட்டு காற்று அடிக்கும் போது சாயந்தர டைம்லையோ இல்லை காலையில் டைம்லையோ இந்தமாரி பட்டை செஞ்சு விட்டிங்கன்னா அருமையாக பறக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இன்னும் இதேமாரி நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.